அது யார்? Sir Rewards scared to kin? ஹலோ செலவுக்கு பணம் இன்னும் இருக்கு. உங்க ஆர்டர் இதோ. ஓ, என்ன ஒரு கனமான பெட்டி. அப்பா, அவ என்ன ஆர்டர் பண்ணாள்? சரி, பார்க்கலாம். அப்படியா? கனவு கட்டிலுக்கு தேவையான எல்லாம் இதோ. வாவ், என்ன பெரிய மரம். அதை நிலத்தில் வைப்போம். அவள் என்ன செய்கிறது? ஓ, பெரிய பெட்டிக்கு விழுந்துட்டாள். அருமை. என் வேலி என்ன ஒரு பெரியது. கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கிறது. அப்பா, அரோச்சி என பெட்டியை அகப்படுத்துவோம். அச்சுவழில் இருக்கிறது. இப்படி அவள என்ன பண்றா? அச்சடக்காரரான மேரி பணிக்கு மேலே. இதை இப்படி போட்டு இப்படி வைக்கலாம். நல்லாவே வந்துச்சு. விரைவில் இது ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரு பிறவி கட்டடக்காரர். ஒரு படுக்கை மாடி. நான் எப்போதும் இப்படிப்பட்டதை கடந்து வந்தேன். வாவ், அவளுடைய படுக்கை எனதிலிருந்து மிகச் சிறந்தது. நல்ல யோசனை. இப்போது நான் இன்னும் சிறப்பாக செய்வேன். அதை வாங்கிவிட்டேன். இப்போது டெலிவரி காத்திருங்கள். ஆஹா, இதோ அது. ஹே நண்பர்களே, இது உங்க குறிப்பு. நன்றி. உள்ள கொண்டு வாங்க. மூடுன்னு. ஹல்மர். வாவ், என்ன ஒரு அழகு. அம்மாம், படுக்கை நிறுவப்பட்டுள்ளது. கொஞ்சம் அழகாக. ஆண்டுவாது சேர்ப்பாம். ஒரு சீனடி ஆன்சர் ஏற்றுவதுக்கு so earlier too. வாவ், உன் துப்புங்களை துடைத்துக் கொள்ளு அயலாளி. இந்த சமைக்காத நேரத்தில் எழுது. ஓ, இது வலிக்கிறது. இங்கரின் ஃபண்டராங். ஒட்டி அடிக்க வேண்டாம். நான் என்ன யோசிப்பேன்? ஒரு யோசனை. அவுஸ்டர் குளிரதை ரிப்டிவிஸ் குடியர். நவே வின்ஸ்ட்ரல்வர்ஸ் மெகுமலையே. மத்சோவர்ஸ் விரும்புகிறதா இருக்கு. அயன்கிரிய பிரமலனாலும் நின்றுய கொனன்ஸ். சிறப்பாக உள்ளது. ஜெனிபரிந்தை போலவே கண்டு கொள்ளவில்லை. ஓ மரி, ஏன் நீ ப்ராப்பரம் எரிகிறாய்? என்ன இருக்குது? இந்த கலக்கலான திரைகளை எங்கு வாங்கினாய்? வாவ். இப்போது மேஜை துணி வேலைக்கு வரும். Wow, is all one start raining nano? Works at Sears. Hey, அயல்வாசி உன்னிருக்க? ஓ, வாழ்க்கை மிகவும் சலிப்பு. ஒரு யோசனை. நான் ஒரே ஒரு ஆச்சரியமான பொருளை ஆர்டர் செய்ய போகிறேன். மேரி பொறாமைப்படும். நான் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். Allard eraser answer order. Drink for a second near array. கண்டிப்பா மிஸ். Hungry senior doll extra crewingo. Understood by? Nice and then you're already around for the ஹலோ பெண்களே, என் மிருகமான வீட்டை பாருங்க. வாவ், இது அதிசயமா இருக்குது ஜெனிபர். இங்க ரொம்ப இன்பமா இருக்குது. நாங்க ஒரு தனிப்பட்ட விருந்து நடத்துறோம். யாரையும் உள்ள அனுமதிக்காத. அதனால் மகிழ்வடைய ஆரம்பிக்கலாம். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு. வேலைக்கு வருவோம். அதனால மேசை துணி. என்ன இப்போ ஆத்திரங்கள் இல்லையா? என்ன சொல்றாரு நயலவர்? இசையை அதிகப்படுத்துவோம். ஓ, அது என்ன? அதை எப்படி ரசிக்கிறாய் மேரி? சரி, விடியுங்கள் அயலவரே. இப்போது செயல்பட நேரம். பாதுகாப்பு. என் அறையில் உள்ள பெரும் சத்தம் பற்றி புலம்ப விருப்பமாக இருக்கிறேன். அந்தீபுஸ் என்னோடஸ் அல்ஃபுர்பகல் டிரிச்சின் இங்க துவங்க சார். நான் எல்லாத்தையும் காட்டுறேன். இங்க இருக்கிறாங்க.
ஒழுங்கு மீறுபவர்கள். உடனே அவற்றை நாங்கள் கண்டுபிடிப்போம். மிஸ், என்ன நடக்குது? ஹே, நீங்க யார்? உங்க மேல் புகார்கள் உள்ளன மிஸ். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் என்று எனக்கு தெரிகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். என் கண்ணை மூட தயாராக உள்ளேன் என நினைக்கிறேன். இனி யாரும் இங்கே வர வேண்டாம். ஏய், இது என்ன? இன்னொரு யோசனை. என்னிடம் என்ன இருக்கிறது? குளிர் ஒளிரும் கோலம். Boris. Nagar Surai Sounder Panamarum. So no, we're based in Urkers Carpurnius Castro. Terminator Bardi. நாம் வின்சில் டிஸ்கிலின் துண்டுகளை எடுத்து வச்சுக்கிறோம். Vai, det gjorde det en disco bande. Pet, and I sent you separate med or salad. மீதமுள்ள டிஸ்க் பகுதிக்கு நம்ம சுவர் அலங்காரம் செய்ய போகிறோம். அருமை, என் அறை மின்னுகின்றது. இப்போது இசையை ஆன் செய்ய நேரம் மற்றும் நான் சிறிது வேடிக்கை காணலாம். அது கொஞ்சம் பெரும் சத்தமாக இருக்கும். என்ன நடக்குது? ஓ வாவ், மேரிய பார்க்க போகலாம். ஹலோ, இதுக்கு நீங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க என்பதை பார்க்க வந்தோம். இதுவே ரொம்ப குளியா இருக்கு. Or so. But a ruler so. Where's Aria on a main for Churrasrilla? இப்ப Say guys, might ratulate you all. அதை சுற்றி மட்டும் வைக்க வேண்டும். ஏன் உனது எப்படி கண்டுபிடித்தாள்? எப்படி வசதியாக இருக்கிறது. எனக்கு என்னுடைய வீடு மிகவும் பிடிக்கும். அதுதான் ஆர்டர். விரைந்து செய். வாங்க. Girls always very girls separating. And why you never tell Paulson? We're boys. ஆமாம், எனக்கு வேண்டியது சரியாக இதுதான். Hi, Suverla Sager. இது உங்களுக்காக. கவனமாக இரு. ஓ வாவ், எப்படி And குள்ளானது. your fire Karina. அதுதான், புரிந்தீர்களா? ஓ, என்ன நடக்குது? ஓ இல்லை, இது சுடர்கிழி. எங்கள் கையில் தீயணைப்பு கருவி உள்ளது. நாங்கள் எல்லாவற்றையும் இங்கே வெளியிடுங்கள். கவலைப்படாதே ஜெனிபர், எல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது. ஆனால் என் வீடு அது நாசமாகிவிட்டது. கேட்க முடியல ஜெனிஃபர். ஆனால் நீ எப்போதும் என் வீட்டில் தங்கலாம். சரி, உன் வீட்டுக்கு போகலாம். இங்கேயும் சூழல் நல்லதுதான் இல்லையா? ஆம், மிகவும் அழகாக உள்ளது. அங்கே என் மென்பூச்சி பாசங்களை சந்தி. விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். ஓ, அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக் மைக் ஹலோ ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ ப்ளீஸ் ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ, மைக் இப்போது பாட்டி யார்? சொல். அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்?
பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ சில இலைகள். கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வேணும்தானா? ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது எனக்கு மற்றும் தெரியல. ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒண்ணு பாக்குறேன். வாருங்கள், சோஃபாவில உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஓ, கடவுளே, என் தலை பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. அது ஒரு ஒரு மோசமான ஆடை யோசனை. தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி, இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில் உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன்.
என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ, பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மா, எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம் நீங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக அவன் தயாராக நான் உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதை தானாதீர்கள். அது கற்பனைதான். இருந்து விலகி வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, இது என்ன? அது இல்லை. இது ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில. இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். ஓ, இல்ல. நீ அடிக்க. உங்களுக்கு ஏதாவது காயம்? எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. ஜேன், நீ என்ன? இருக்கிறேன். என் கடவுளே. சரி. யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன? எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா. ஹலோ ஹலோ. ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே. ஓ, ஒரு நிமிடம்.
நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா, நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா என் பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன? நாம் போகிறோம். நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி. விவியன், இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ். சுவர் சாப்பிட்டு வாய்ந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளார். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாஹா, இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன். மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள்.
அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர், அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது, ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விஹை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள் கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள் கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that sort of go with first with Vivian Bambi's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்போது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு, எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு குணப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்டு கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் சைக்போரேட்டா அவன் மரத்தி கர்ஷா ரிசாஸ் பின்னர்ஸ் அது வீடாக்கை வீட்டாமையை தன்மிகள் சைப்பிஸ் செவி பொர்பீட்டான் பிரியட் எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இதை மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும்.
நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். பொழகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கும். ஒவ்வொரு முழகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது ரொம்ப சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ். நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல. இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களைப் போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. நாம் எங்கே இருக்கிறோம்? என்ன ஒரு கிரிட்? அது என்ன? யாராவது என்னை கேட்கிறீங்களா? நாங்கள் மேடையிலே பூட்டப்பட்டிருக்கிறோம். என்ன? நீங்கள் அதை சாதிக்க போவதில்லை. இது சாவிகள். அமைதியாக இருங்கள். என்னது அது? எனக்கு தெரியவில்லை. அவர்களை இழுக்கலாம். புதன்கிழமை நீதான் முதலில் வரப்போகிறாய். இனி கவுண்டர். சரி. ஸ்கிட்டில்ஸ். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்காது. இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. இது என் கண்களை மடிக்க வைக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மிகச் சிறப்பாக இருக்கிறேன். இது என் சொர்க்கம். நான் இந்த கூண்டில் என்றென்றும் உட்கார்ந்திருக்க தயாராக இருக்கிறேன். உன்னை கட்டுக்குள் கொண்டு வா. வெளியே போக வேண்டும். கயிறை இழுக்கு. பிடித்த சாக்லேட். ஐயோ, அவள் எவ்வளவு அருவருப்பானவள். அது மண்ணின் கொம்புகள். இழுக்கமாக இருக்கிறது. அவற்றில் பல உள்ளன. யார் அவர்கள்? என்னை காப்பாற்று. பயப்படாதே. இவைகள் வெறும் பூச்சிகள். இவை எதுவும் செய்யவில்லை. உங்கள் தலைமுடியில் ஏதோ இருக்கிறது. இதோ சாவி. அருமை. ஒரு பூட்டை கிழிக்கலாம். போகலாம். ஆசீர்வதியாமல் முதலில் ஒன்றை திறக்க முயற்சிக்கலாம். ஒன்று பூட்டு தளர்ந்தது. அதென்ன? அது கழிப்பறையா? அது எதுக்கு தேவை? அங்கிருக்கிறதா? அங்கு செல்லவிருக்கிறேன். நான் விரும்பவில்லை. ஓ, அருவருக்கு. நான் புதன்கிழமை நோயுற்று விடுவேன். நீ குழந்தைக்கிறாயா? அது என்ன? மிக சுவையாக குறும்புகிறது. சாக்லேட் மாதிரி. இது நுடல்லா. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை என்னிடம் குறிப்பிட போவதில்லை. லின்சே வெறுக்கத்தக்கவர்.
கீழே என்ன இருக்கிறது பார்க்கலாம். எங்கள் கீ இதோ. எனிட், வாருங்கள். விரைவில் புதிய பூட்டை திறக்கலாம். வேண்டாம், நன்றி. சரி, நம்மைக்காக நான் செய்வேன். நான் அறிவேன். நான் அற்புதமானவன். மீண்டும் ஓஹோ, நான் பயப்படுகிறேன். நான் பாப்பேன். என்னால் எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி கிடைத்தது. நான் என் கைகளை அவர்களின் முடிவில் வைத்தேன். வெறிச்சிலிகள், என்ன காடுமை கனவு இருக்கிறார்கள். ஆஹா, அப்போ நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு பிடித்த ஆரம்பம் ஏதாவது இருக்கிறதா? நான் சற்று நெருக்கமாக காண விரும்புகிறேன். ஆஹா, பூச்சிகள். நிறுத்துங்கள். நீங்கள் ட்வீசாவியை எடுக்க வேண்டும். யாரும் அதை புரியாது. பூராணிகள். நான் அவற்றை மிகவும் பயப்படுகிறேன். சாவி இருக்கிறது. ஹூரே! நீங்கள் லின்சே, நீ எங்கே போகிறாய்? நமக்காக வேறொரு பூட்டை திறப்பேன். இது வேலை செய்யும். ஹூரே! எவ்வளவு பளபளப்புள்ளது. நான் இறந்து விட்டோம். சரி, இதோ ஒரு ஏழை ஒன்று. உட்காருங்கள். உங்களுக்கு ஆபத்தில்லையா? ஆம், அது என்ன? எனக்கு தெரியவில்லை. இது ஒருவித வேதியியல் அறை போல தெரிகிறது. என்ன கண்டேன் பாருங்கள். இது ஒரு வழிமுறையாக உள்ளது. நாம் சில கூறுகளை தயாரிக்க வேண்டும். அப்போது நமக்கு திலகம் கிடைக்கும். நாம் ஒரு நெஞ்சளவு பாட்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் கலந்து விடுகிறேன். வாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றமாக இருக்கிறது. சிறப்பு. புதன்கிழமையை அசைக்காமல் நான் உன்னை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவையை பார்ப்போம். சுவையானது. என்ன ஆச்சு எனக்கு? ஓ நோ 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 நோ. ஏன் நான் அளவில பெரிதாகின்றேன்? நான் ஹல்க். நான் செய்கிறேன். ஓ அல்லோ, ஏனேட், நீ என்ன செய்தாய்? என்னை உதவி செய். அது சரி, சென்று விடு எனட். ஓ மை, ஓ லான்ஸ்டே, என்ன ஆச்சு எனக்கு? அதை பீற்றுவது போல் குடி. ஓ, நீ என்னை காப்பாத்த நன்றி. மன்னிச்சிடு. நீரில் கையாடாதீர்கள். எல்லாவற்றையும் நான் செய்து கொள்வேன். நீ நோக்குந்தானே? பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நமக்கேதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நிறம் மாற்றப்பட்டுள்ளது. ஆச்சரியம். இது ஒரு குறியீடு. வாருங்கள். பூட்டையை திற. இது அடுத்த பூட்டுக்கான குறியீடு. அதை உள்ளிட முயற்சி செய். ஆண்ட், நன்றாக இருக்கிறது. ஆன்டி, எனக்கு அணைத்தல் பிடிக்காது. அடடே, இது பானங்களின் பெட்டியா போல் இருக்கிறது. மற்றும் குச்சிகளும் இருக்கின்றன. இதை பார்ப்போம். யார் ஆரம்பிக்க போகிறார்கள்? நீங்களா? சரி, அது என்னால் ஆனது என்பதை பார்க்கலாம். மிகவும் விசித்திரமானது. இது காரமாக இருக்கிறது. மிகவும் காரமாக உள்ளது. சரி, இது இதை பொறுத்து உள்ளது. பார்ப்போம். நம்புறேன், இது ருசியானது. ஆஹா, இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. என்னுடைய பிடித்த சீஸ் பொரிகள். நம்பிக்கையற்றது. எல்லாத்துக்கும் நான் குடிச்சு போவேன். இது நம்ப முடியாத சுவையானது. உதவிக்குறி எங்கே? மன்னிக்கவும் லின்சே, எனக்கு அது இல்லை. அது உன் காக்டெயிலில் இருக்கிறது. அது ஒரு கனவு கிராகோ. அது ரொம்ப அருவருப்பானது. மேலும் அங்கேதி இல்லை. புதன்கிழமை உன்னை குளிர்விக்க செய்கிறேன். அது வலிமையானதாக இருந்தது. ஆனால் நான் விசையை கண்டுபிடித்தேன். இது முக்கியமானதில்லை. சலோ, விரைவில் அன்லாக் செய்யலாம். ஐயோ, தொகுக்கவும். அமைதியாக இருங்கள். அது வேலை செய்தது. மற்ற ஏதாவது இருக்க வேண்டும். நான் காதலிக்கிறேன். மேலும் அவர்களில் பலர் உள்ளனர். நிச்சயமாக அவை வெறும் பலூன்கள் அல்ல. உள்ளே ஏதோ இருக்கிறது. நாம் கண்டுபிடிக்கலாம். அந்த முடிகளை உடைய ஹெல்மெட்களை பாருங்கள். என்னுடையது இன்னும் நன்றாக இருக்கிறது. போகலாம்.
ஓ என் கடவுளே! மேலும் நீ சுத்தமில்லை, பன்றியை போல. இது என் வேலை. அச்சச்சோ, இது பாலா இருக்கிறது. நான் அனைவரும் நனைந்து விட்டேன். அடிச்சே, குச்சி போன்ற அழுக்கு. இப்போ என்னடி இத பிச்சு வைப்பேன். ஸ்லைம், இங்கே வந்து நிற்கவும். ஓ, இது சக்தி. நான் முடித்து விட்டேன். புதன்கிழமை உன் வரிசை. சரி, இதை செதுக்க விரும்புகிறேன். குதிக்கவும். ஆஹா, நிறமுடைய இறகுகள். இது அருவருப்பாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நீ கோழி மாதிரி இருக்க. அதை தொடர்ந்து அடுத்த பலூனை வித்தது. ஓ, நீர் பயமுறுத்துகிறீர்கள். சரி, இதுதானா சாவி? அது அமைதியாகியது. நாம் இதை ஒன்னா செய்வோம். 3ல தொடங்கலாம். அது என்ன? இது 30. மிகவும் வெளிச்சமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை எடுத்துச் செல்லுங்கள். நான் ஒரு குறியீட்டை கண்டேன். ஓ, சிறப்பு. பார்க்கலாம். புதிய பூட்டை திறக்கலாம். இறுதியாக கோட்டை நான் உள்ளிடுகிறேன். அருமை. கடைசியது. எது நம்மை அங்கே காத்திருக்கிறது? அவை கதவுகள் மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவற்றின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கூட ஆழ்ந்து எண்ணுகிறேன். குயின்சி, அங்கே எதுவும் இல்லை போல் இருக்கிறது. ஹலோ, யாராவது இருக்கிறீர்களா? இது மிகவும் பயங்கரமாக இந்த உள்ளது. கதவை சரி, திறக்க முயற்சி இதை செய்யவும். பண்ணலாம். பாருங்க. நான் இதை விரும்புகிறேன். லின்சே, இது உன் முறை. என்ன? சிவப்பு வண்ணம் உண்மையில லின்சே, எப்படி இருக்கிறீர்கள்? நீ மிகவும் பலஹீனமாக இருக்கிறாய். ஓ, இதோ அதை. கடைசி திறவுகோல். எனக்கு இங்கிருந்து இறுதியாக வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை போய் திறக்கலாம். வாங்க. ஆம், இது பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் இறுதியாக விடுதலை அடைந்தோம். இங்கிருந்து முதலில் வெளியேறுவோம். வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? ஓம், இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து யாண்டிருக்கின்றன. இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது. நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை. அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்கே டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. எந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க பிரஷ் தேவை. Bingo! The mirror transfer will work.
ஐயோ ஐயோ தயவு செய்து. மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே. பார்ப்போம். ஆகவே அந்த காதுகள். இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா, லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். அப்படியா? பார்க்கலாம். வாழ்த்துக்கள். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுறது நல்லது. பெரியது எதுவும் இல்லையா என்பதற்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ், நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது. அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறதா? காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். நான் ஓர் பீஸின் உண்மையான ராணி. காற்றாண்மை. பொறுங்கள், பொறுங்கள். புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. எப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்களா அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. மீண்டும்? ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்யற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி. மியாசமானது. ஏச்சு,
எச்சு. இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்துக் கொண்டு செய்யவில்லை. இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்துவிட்டது. திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓ மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் சாப்பிட்டியே. இதுதான் வணக்கம். முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட, அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு. அதை திறக்க விரும்புகிறாயா? ஹூம். ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா. நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம். எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போட போகிறேன். நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்க போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய் செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எறியும் குடுவை வந்துவிட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம்.
அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செவ்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்க. பிராவோ மைக், நீ செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். மிஸ் வான்செவைஸ் ஆன ஒரு மரம். அது செய்யப்படும் மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. நீங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம்.
என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூட்டும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்ச்சாம் during Arachirisaris இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா இசைக்கான ஸ்பீக்கர்கள் இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம்.